மதுப்பிரியர்களுக்காக மதுப்பிரியர்களுக்கு பாதுகாப்பு அளிப்பதற்காகவும் மதுப்பிரியர்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் இந்த முக்கியமான பதிவு. வாங்க போங்க அப்படின்னு சொன்னவங்களெல்லாம் வாயா போயான்னு சொல்ல வைக்கிறது இந்த மது. குடும்பத்துக்கு இடையில் நமக்கு எந்த விதமான ஒரு பெரிய மதிப்பும் மரியாதையும் கிடையாது. அவன் கிடைக்கிறாயா குடிகாரன், அவனுக்கு என்ன ஒரு குவார்டர் வாங்கி கொடுத்தா சரியாக போகும். சமூகத்தில் நல்ல அந்தஸ்து இல்லை, குடும்பத்தில் நல்ல மதிப்பு இல்லை, குழந்தைகள் சரியாக பேசுறதில்லை, மனைவிமார்கள் பயப்படுறாங்க, அவங்க சம்பாரிச்சு வர பணத்தையும் நாங்கள் வீட்டுக்காரர் அழிச்சிடுவார் அப்படிங்கிறது. அத்தகைய ஒரு அடிமைத்தனத்தையும் ஒரு போதை பழக்கத்திற்கு அடிமைத்தனத்தை அதிகப்படுத்தக்கூடியது தான் இந்த மது. இந்த மதுலேருந்து வெளியே வரத்துக்கும் இந்த மதுலேருந்து நம்மளை பாதுகாத்துக் கொள்வதற்கும் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது தான் இதில் முக்கிய பங்கு வகிக்குது. ஸோ இதுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஏன் நிறைய பேர் மது குடிக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சாகணும். எல்லாருக்கும் இது எல்லாரும் மதுப்பிரியர்கள், குடிகாரன்கள், குடிகாரைய ஏன் போயா அவன் ஒரு குடிகாரன் அப்படின்னு சொல்கிறத விட ஏன் அவன் குடிக்கிறான் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். இல்லாட்டி இத்தனை பேர் மதம், இனம், படிப்பு, மருத்துவர்கள் குடிக்கிறாங்க, இன்ஜினியர்கள், ஆண்கள், பெண்கள், தாத்தா, பாட்டி, சின்ன வயது, ஸ்கூல் பசங்க, காலேஜ் பசங்க அப்படின்னு எந்தவித பேதமும் உண்மையாகவே ஒரு யுனைடெட் இந்தியா அப்படின்னு சொல்கிறதே இந்த மதுவில் தான் நம்ம பார்க்க முடியும். ஒரு டாஸ்மாக் போய் பாருங்கள், அந்த டாக்டரும் இருக்கிறாங்க, இன்ஜினியரும் இருக்கிறாங்க. எல்லோரும் எதுக்குங்க சாப்பிட்றீங்கன்னா ஒரு ரிலாக்ஸேஷன் என்னங்க இருக்குது வாழ்க்கையில். ஒரு கடுமையான கஷ்டம், பண கஷ்டம், பொருளாதாரத்தில் கஷ்டம், உறவுகளில் கஷ்டம், டார்கெட்ஸ், அச்சீவ்மெண்ட்ஸ் எல்லாத்துலேயுமே கஷ்டம், தூக்கம் வரல. இதுக்காக தான் முதல்ல அவன் உள்ளே போகிறான். உள்ளே போனோடனே அவனுக்கு இன்னும் புரியாத ஒரு சந்தோஷம், அவனால் சொல்ல முடியாதது எல்லாமே. ஸோ ஆல்கஹாலை பற்றி கொஞ்சம் கெமிஸ்ட்ரியும் பார்ப்போமே. என்ன தான் செய்து அது மூளைக்குள்ளே ஏன் இத்தனை பேர் அதை பின்பற்றுறாங்க? எல்லாரையும் திட்டி கேவலமாக பேசுகிறதுக்கு முன்னாடி அவன் ஏன் அதுக்குள்ளே போகிறான்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ஸோ அப்போ அவன் ஏன் அதுக்குள்ளே போகிறான்? அவனுக்குள்ளே ஒரு பெரிய டிப்ரெஷன், ஒரு மனசோர்வு. அதை சாப்பிட்ட உடனே தான் பேச முடியாததெல்லாம் அவங்க வீட்டில் போய் அவன் ஏதாவது சொல்லணும்னு நினைக்கிற போது அவனுக்கு சில தடைகள் இருக்கும் பொழுது அந்த ஷைனஸ், நம்மளை சுற்றி ஒரு குக்குன்னு இருக்கும், நம்ம இப்படி தான் அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கும். அந்த பயத்தை போக்கி வீட்டில் ஒரு வேளை சொத்து தகராறோ இல்லை தன்னுடைய உரிமைகளை கேட்பதை பற்றியோ இல்லை ஏதாவது அவர் திட்டணும்னு நினைக்கிறதோ, ட்ரிங்க் சாப்பிடாத போது, மது அருந்தாத போது வராத ஒரு தைரியம் இது சாப்பிடும் பொழுது வரும். இல்லை வீட்டில் யாராவது ரொம்ப மனசோர்வோடு திட்டாங்களோ இல்லை அசிங்கப்படுத்தியிருக்காங்க இல்லை கேவலப்படுத்தியிருக்காங்க அப்படின்னும்போது அந்த சோர்வை போக்குறதுக்கு இதை சாப்பிட்றோன்னே ஒரு சந்தோஷம் இருக்குது. ஆமாம், கண்டிப்பாக ஆல்கஹால் ஆரம்ப கட்டத்தில் சிறிதளவில் எடுக்கும் பொழுது அது ஒரு சிஎன்எஸ் ஸ்டிமுலண்ட், ஃபஸ்ட்டு சிஎன்எஸ் ஸ்டிமுலண்ட்டாக வேலை செய்யுது. நம்ம தெரிஞ்சுக்கலாம் பயோகெமிஸ்ட்ரி மூலமாக ஆல்கஹால் சாப்பிட்டா என்ன ஆகுதுன்னு. ஆல்கஹால் சாப்பிடும்போது ஆரம்பத்தில் அது ஸ்டிமுலண்ட்டாக இருக்குது, அதனால தான் டான்ஸ் ஆடுவாங்க, ஓயாமல் பேசிகிட்டு இருப்பாங்க, அடிப்பாங்க, திட்டுவாங்க. அதுக்கப்புறம் அது சிஎன்எஸ் டிப்ரெஷண்ட்டாக வேலை செய்யுது. அதுக்கப்புறம் ஒரு ஆழ்ந்த தூக்கத்தில் போகும் பொழுது கண்டிப்பாக அதுக்கு ஒரு அனால்ஜசிக் எஃபெக்ட் இருக்குது. அதனால தான் அதிகாலையில் எழுதும்போது ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. சரி, அதுக்கும் அடிமைத்தனத்துக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னா, ஒரு தடவை அடிக்க ஆரம்பித்த பிறகு நல்லா இருக்குது, அது நம்ம டெய்லி பண்ணால் என்ன அப்படின்னு. ஏன் அப்படி வருது அப்படின்னா, மூளையில் பனிஷ்மெண்ட், ரிவார்ட் அப்படின்னு 2 சென்டர் இருக்குது. ரிவார்ட் சென்டர் என்னென்னா, when something is appreciated it is repeated. மூளை ஏதாவது நல்லா இருக்குன்னு சொல்லிச்சுன்னா அது திரும்ப திரும்ப செய்யணும்னு நினைக்கும். திரும்ப திரும்ப செய்யும் பொழுது அதோடைய அளவு நமக்கு பத்தாமல் போகும். அதோட அளவு நமக்கு பத்தாமல் போகிறது மட்டும் இல்லாமல் அதுக்கு அடிமையாகும் பொழுது வாட்டர் ஆஃப் ஆகும், ஆஃப் ஃபுல்லாகும், ஃபுல்லு பகல் நேரத்தில் குடிகாரர்களாக மாறுவாங்க. ஸோ இதுதான் ஆல்கஹாலுக்குள்ளே ஒவ்வொருத்தரும் வருது. அப்போ இதை நம்ம புரிஞ்சுக்கிறது என்ன, நம்ம மது பான கடைகள் திறப்பதற்கு பதிலாக அங்கங்கே மனநல மையங்கள் திறக்க வேண்டியிருக்கு. அவங்களோட கஷ்டங்களை கேட்குறதுக்கு முக்கியமாக மருத்துவர்கள். நம்ம நிறைய நேரம் மாத்திரை எழுதி கொடுக்குறதுலே பிஸியாக இருக்கும். கொஞ்சம் நேரம் உட்காந்து பேசலாம். 30 பேஷண்ட் பார்க்குற இடத்துல 20 பேஷண்ட் பார்க்கலாம், 50 பேஷண்ட் பார்க்குற இடத்துல 30 பேஷண்ட் பார்க்கலாம். ஒரு 5-10 பேஷண்ட் கம்மியாக பார்த்தா தப்பு கிடையாது. ஸோ எல்லாரையும் நம்ம பொறுமையாக பார்த்தா போதுமானது. ஸோ அந்த மாதிரி பேஷண்ட்ஸை கொஞ்சம் கம்மியாக பார்த்தாலும் நிறைய நேரம் ஆலோசனை கொடுக்கும்பொழுது கண்டிப்பாக டாக்டர் நிறைய நேரம் நோயாளிக்கிட்ட பேசும்பொழுது கண்டிப்பாக நல்ல மதிப்பையும் நல்ல ஒரு மனதைரியத்தையும் ஒரு மருத்துவரால் கொடுக்க முடியும்.
ஸோ இதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நிறைய மதுபான கடைகள் திறப்பதற்கு பதிலாக நிறைய மனநல மையங்களை நம்ம திறக்கிறது நல்லது. ஸோ அதுதான் எனக்கு புரியுது. நிறைய பேருக்கு மனசோர்வு, உடல் சோர்வு இது எல்லாமே இருக்குது. மருத்துவர்கள் போகும்போது டக்கு டக்குன்னு மாத்திரை எழுதி நம்ம கொடுத்துட்றோம். இன்னும் கொஞ்சம் நேரம் பேசி அவங்கள்ட்ட பேச ஆள் இல்லை. அதுக்காக உங்களையும் அவங்கள்ட்ட நிறைய நேரம் பேசணும்னு சொல்லலை. நோயாளிகளை கொஞ்சம் குறைச்சிப்போம். எல்லா மருத்துவர்களுக்கும் வாய்ப்பும் கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக எல்லா மருத்துவத்துறையும் ஆங்கில மருத்துவத்துறையாக இருக்கட்டும், சித்தா, ஹோமியோபதி எந்த மருத்துவத்துறையாக இருக்கட்டும், மருத்துவர்கள் நோயாளிகள் கிட்ட கொஞ்சம் நேரம் பேசுவது மிக மிக முக்கியம். வில்லியம் மாஸ்லர் அவர்களுடைய முக்கியமான வரிகள் சொல்கிறேன். லிசன் டு யுவர் பேஷண்ட். He is telling you the diagnosis. If at the end of history taking you are not able to arrive at the diagnosis, there is some problem with the physician and not with the patient. நோயாளியிடம் கவனமாக கேட்கும் அவர் அந்த நோயோட தன்மையை சொல்லிக்கிட்டு இருக்காரு. கேட்க தவறும் பொழுது நம்ம ஒரு டயக்னோசிஸ் செய்ய முடியலன்னு அப்படின்னு பெரிய மேதையான சர் வில்லியம் மாஸ்லர் அவர்கள் சொன்ன வரிகளை நினைவூட்டுறேன் இதில். ஸோ அது ஒரு விஷயம் நான் சொல்லணும் மது பிரியர்களுக்கு. முக்கியமாக மருத்துவர்கள் சைடில் நம்ம சைட்லேருந்து என்ன செய்யலான்னா, மது பயன்படுத்துகிறவங்களா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஆரம்ப கட்டத்தில் கொஞ்சம் தூக்க மாத்திரைகள் அவங்களுக்கு நிறுத்துறதுக்கான யோசனைகளை சொல்லி, ஆரம்ப கட்டத்தில் அதை நிறுத்தினோடனே அவங்களால நிறுத்த முடியாது. அதுக்கு நிறைய தூக்க மாத்திரைகள், நல்ல மாத்திரைகள்லாம் இருக்குது. ஃபேமிலி ஃபிசிஷியனாக இருக்கிறவங்களுக்கும் தெரியும், சைக்காட்ரிஸ்ட்டாக இருக்கிறவங்களுக்கும் தெரியும். அந்த மாத்திரைகள் எல்லாமே நம்ம பயன்படுத்தி அவங்களுக்கு கொஞ்ச நாளைக்கு ட்ரக் எக்ஸ்சேஞ்ச் கொடுத்துட்டு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரக் வித்ட்ராயல் பண்ணலாம். ஸோ இது ஒரு நல்ல ஆப்ஷன். ரெண்டாவது, மது பிரியர்களை பற்றி நிறைய ட்ரங்க் அண்ட் ட்ரைவ், வாகனம் ஓட்டி கீழே விழுந்துடுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ மதுவை ஒன்று விற்க மட்டும் செய்யலாம். ஒருவேளை விற்றே ஆகணும் அப்படின்னா மதுவை விற்க மட்டும் செய்யலாம். பக்கத்தில் பார் இருந்தால் அவன் குடிக்க போகிறான். அவன் குடிச்சிட்டு எங்கே போக போகிறான்? ரோட்டில் தான் போக போகிறான். ரோட்டில் அவர் போகும்பொழுது அந்த மது பிரியர்கள் என்ன ஆவாங்க? ரோட்டில் வாகனத்தில் கண்டிப்பாக அவங்க விபத்துக்கு உள்ளாவாங்க. ஸோ அப்போது ட்ரங்க் அண்ட் ட்ரைவ் கேஸை பிடிக்கணும்னு நினைக்கக்கூடிய டிராஃபிக் போலீஸாக இருக்கட்டும், போலீஸ் நண்பர்களாக இருக்கட்டும், நம்ம சிக்னலாக நிற்கிறதுக்கு பதிலாக நம்ம டாஸ்மாக் பாருக்கு வெளியே நம்ம நின்றோம்னா ட்ரங்க் அண்ட் ட்ரைவை அங்கேயே நிறுத்தலாம். கேலியும் கிண்டலுமா சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. சாலை விபத்துகளுக்கு 2 முக்கிய காரணங்கள். ஒன்று மது அருந்தி வாகனம் ஓட்டுவது, இரண்டாவது தூக்கம் இல்லாமல் வாகனம் ஓட்டும் பொழுது மைக்ரோ ஸ்லீப்ஸ், சின்ன தூக்கம் வரும் பொழுது முன்னாடி இருக்கிற காரை இடிக்கிறது, பக்கத்தில் இருக்கிற மீடியன் இடிக்கிறது, மைல் கல்லை இடிக்கிறது, அந்த மாதிரி பல பிரச்சனைகள் வருது. ஸோ 2 முக்கிய காரணங்களில் ஒன்று தூக்கமின்மை, அதை வேறு விதமாக சால்வ் பண்ணலாம். இந்த மது அருந்தி ஓட்டுவதை நம்ம தடுக்கணும் அப்படின்னா, ஒன்று நம்ம டாஸ்மாக்கு பக்கத்தில் பாரே வைக்கக்கூடாது. அப்படியே பார் வச்சாலும் ட்ரங்க் அண்ட் ட்ரைவை அங்கேயே கேஸை ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு அவங்கள ஒரு ப்ரைவேட் டாக்ஸியோ ஆட்டோவோ பிடிச்சி வீட்டுக்கு போக சொல்லி அடுத்த நாள் அந்த வாகனத்தை எடுத்துகிட்டு போக சொல்லணும். ஸோ இது நம்ம சாலை விபத்துகளையும் குறைக்கலாம், ட்ரங்க் அண்ட் ட்ரைவ் கேசஸையும் நம்ம குறைக்கலாம். கடைசி விண்ணப்பம் என்னென்னா, வீடை தேடி எல்லாமே வருது. மருந்து வருது, உணவுப் பொருட்கள் வருது, காஸ்மெட்டிக்ஸ் வருது, எலக்ட்ரானிக்ஸ் கேஜெட்ஸ் வருது. அப்படி உண்மையாகவே சாலை விபத்துகளில் முக்கிய காரணமாக இருக்க மது அருந்தி வாகனம் ஓட்டுறதை தடுக்கணும் அப்படின்னா வீட்டுக்கே கொண்டு கொடுக்கலாம். நான் தடுக்கிறத பற்றியும் சொன்னேன் ஆரம்பத்தில். எப்படி தடுக்கணும்? மருத்துவர்கள் கையில் இருக்குது, நண்பர்கள் கையில் இருக்குது, உறவினர்கள் கையில் இருக்குது. அப்படியே மீறி அவங்க குடிக்கிற ஆட்களாக இருந்தால் ஏன் அதை வீட்டில் கொடுக்கக்கூடாது? என்ன தப்பு இருக்குது? நாட்டோட முக்கியமான வரி கட்டுறவங்க, நம்ம படித்தவங்கெல்லாம் வருஷத்துக்கு ஒரு தடவை தான் நம்ம வரி கட்டுறோம். நம்ம இந்த வேலை செய்கிறவங்களாம், தொழில் நடத்துகிறவங்களாம் ஜிஎஸ்டிங்கிற பேரில் மாதம் நம்ம வரி கட்டுறோம். ஆனால் இந்த சரக்கு, அதாவது ஆல்கஹால் சாப்பிட்றவங்க தினம் வரி கட்டிக்கிட்டு இருக்காங்க. உண்மையாக ஜிஎஸ்டி இருக்குது, அதில் வரி கட்டுறாங்க. அது இல்லாமல் ஒரு அரசே நடக்க முடியாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருக்குது. அப்போ ஏன் அவங்களுக்கு நம்ம வீட்டில் கொண்டு போய் கொடுக்கக்கூடாது? கொடுக்கும் பொழுது அந்த பிரசுரத்தையும் கொடுக்கலாம். இது உங்கள் வீட்டுக்கு கேடு, நாட்டுக்கு கேட்டு கொஞ்சம் கொஞ்சமாக விடுறதுக்கு மனநல மையங்கள் நாங்கள் அங்கங்கே அமைச்சிருக்கோம். நீங்கள் அந்த மையத்தை நோக்கி வாங்க. அரசே அதை முன்னெடுக்கலாம். சமூக நிறுவனங்கள், தனியார் நிறுவனங்கள், தன்னார்வ தொண்டர்கள் எல்லாருமே இதை ஆரம்பிக்கலாம். ஸோ அந்த மருந்தை, அதாவது ஆல்கஹாலை வீட்டுக்கு கொண்டு போய் தரும் பொழுது இதையும் நம்ம சேர்த்து செய்யலாம். ஸோ இந்த நிறைய திட்டங்களில் வீட்டில் போய் என்னென்னமோ கொண்டு போய் கொடுக்குறோம். இதையும் அவசியம் கொண்டு போய் தரலாம். தரும் பொழுதே இந்த ஆலோசனையும் கொடுக்கலாம். இதுக்கு நீங்கள் அடிமையாக இருக்கீங்க, இங்கெங்கெல்லாம் அங்கே மையங்கள் வச்சுருப்பாங்க, நீங்கள் வாங்க அப்படின்னு. மது பிரியர்களை பற்றி என்றைக்குமே நான் நினைக்கிறது உண்டு. ஏன்னா பெரிய பெரிய ஸ்டேட்டஸில் இருக்கிற மருத்துவர்களாக இருக்கட்டும், தொழிலதிபர்களாக இருக்கட்டும், கடைசியில் வாயா போயான்னு கேவலப்பட்டு இந்த சமூகத்தால் திட்டப்பட்டு மிகவும் ஒரு மோசமான மனநிலை, சமூக நிலை எல்லாமே அடைகிறாங்க. அவங்க எல்லாமே மேலே வரணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் இந்த பதிவு. மற்றும் ஒரு முக்கிய பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.